ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் ஹீட்லெஸ் ப்ரீ-ப்ளீட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஹீட்லெஸ் ப்ரீ-ப்ளீட்டிங் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணால் தான் நம்ம இந்த ஃபோல்ட் பண்ண முடியும், ப்ரீ-ப்ளீட்டிங்லாம் பண்ண முடியுன்றதுலாம் கிடையாது. ஸோ நீங்கள் எடுக்கிற ப்ளீட் அண்ட் ஃபோல்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் வந்துட்டு ஹீட் இல்லாமல் எப்படி பண்ணணும், நார்மல் சாரீலேருந்து பட்டு சாரீ வரைக்கும் எப்படிலாம் மடிக்கலான்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ப்ளூ கலர் சாரீ எடுத்திருக்கேன். ஸோ இந்த நார்மலான சாரீ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்போவுமே இங்கே வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான், இது பட்டு சாரீலாம் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நான் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சாரீ கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஒரு மாதிரி கருப்பாகுது, அந்த மாதிரி பட்டு சாரீஸில் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த நார்மலான சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக வச்சா ஹீட்டு வந்துட்டு அதிகமாகிட்டு சாரீ டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த நார்மல் சாரியில் எப்படி ப்ளீட் எடுத்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோன்றதை நான் காட்ட போகிறேன். நம்ம நார்மலாக எதுக்கு ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் 2 to 3 மினிட்ஸில் டக்குன்னு வேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த ப்ரீ-ப்ளீட்டிங்கிறதே பண்ணுறோம். ஸோ அது வந்துட்டு இப்போ எல்லாருக்குமே நெசசரி ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்துட்டு சாரீ பர்ஃபெக்டாக கட்டணுன்ற ஆசை இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து வெளியில் போகும்போது ப்ரீ-ப்ளீட்டட் பண்ணி தான் வந்துட்டு கட்டிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பட்டு புடவை இல்லாமல் இந்த மாதிரி லைக் ஃபேன்சி சாரீஸ், ஒரு நார்மல் சாரீஸ் வந்துட்டு ஒரு நார்மலாக வெளியில் போகும்போது கட்டிட்டு எப்படி பர்ஃபெக்டாக வந்துட்டு போகிறதுன்றது ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த தாட் இருக்கும். அதனால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நார்மலாக வந்து வெளியில் போகும்போது ப்ரீ-ப்ளீட்டட் பண்ணி ஹீட் இல்லாமல் அது மாதிரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு எப்படி வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோன்றதை நான் இதில் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாரியோட டெக்ஸ்சர் பாருங்கள். இது வந்து ஒரு நார்மல் சாரீ தான். இது எப்படி நான் வந்துட்டு ப்ளீட் பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம முந்தானி சைடு வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த முந்தானி எடுத்து லைக் எதாவது டேபிள் ஆர் பெட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வர ப்ளீட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக எடுத்தாலே போதும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி சாரீஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் பண்ணுற டெக்னிக் கூட வந்துட்டு பட்டு சாரீஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, எல்லா சாரீஸ்க்குமே நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக டக்குன்னு ப்ளீட் எடுத்து நீங்கள் பின் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்காக நான் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்துட்டு டெக்னிக் யூஸ் பண்ணி இது மாதிரி நான் பொறுமையாக ப்ளீட் எடுத்துட்டேன். இப்போ இது மாதிரி நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஈவனாக வரும், வந்துட்டு ரொம்ப வந்து அன்ஈவனாக வராது, உங்களுக்கு ஈவனாக ஒரு லுக் வந்துடும். இப்போ எடுத்துட்டேன் நான் ஈஸியாக. இப்போ வந்துட்டு இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிடுறேன் எப்பவும் போல். ஸோ இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம பட்டு சாரிக்கு ஃபோல்ட் பண்ணுற டெக்னிக் தான், எல்லாமே சேம் தான். என்ன இதில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம ஹீட் இல்லாமல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நம்ம ஹீட் பண்ணும் போது எப்படி வந்துட்டு எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதில் வந்து ஹீட் கொடுக்காமல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் பல்லு ப்ளீட் வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்பவும் போல் வந்துட்டு டேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போ நார்மலாக வந்து அந்த சாரீ கிளிப் ஹோல்டர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம போட்டு யூஸ் பண்ணி எப்பவும் போல் நம்ம ப்ளீட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுவோமோ யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ணிடலாம். என்ன ஒன்று, இது வந்து பட்டு சாரீ இல்லாததுனால ஸோ வந்து இது நார்மல் சாரீ தானே, ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் எடுக்க முடியும். அதனால் வந்து ப்ளீட்ஸ்லாம் வந்துட்டு டக்குன்னு எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து நேரமும் வந்துட்டு ரொம்ப வந்து இதுக்கு எடுக்காது. ஸோ இது வந்து கடகடன் பண்ணிடலாம் நீங்கள். இப்போ அந்த மாதிரி நான் வந்து குயிக்காக எப்பவும் போல் நான் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். பல்லு ப்ளீட்ஸ்லாம் எடுத்துடுறேன் நான்.
இப்போ வந்து நான் பல்லு ப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஷோல்டரில் போட்டு, ஸோ என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம டேபிளில் நார்மலாக ஆர் பெட் யூஸ் பண்ணி ஃப்ளோரில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு கையிலே வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா கையிலே வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். அதுவே நல்லா அழகாக அமுங்கிடும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதிலே வந்து ரொம்ப நம்ம கை வச்சு பண்ணியும் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா தான் நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் வந்து கொடுக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ அயன் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்களுக்கு இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ அதே மாதிரி கையில் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடும்போது ஃப்ரண்ட் பேக்குன்னு சொல்லி ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் கொடுக்கணும். இப்போ இதை மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு செஸ்ட் ப்ளீட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ செஸ்ட் ப்ளீட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம யூஸ்வலாக வந்து ப்ரீப்ளீட்டிங் பண்ணும்போது அயனிங் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஹார்டாக இருக்க பட்டு சாரீஸ்க்கு, ரொம்ப ஹார்டாக இருக்க ஃபேன்சி சாரீஸ், ஸோ வந்துட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸே நிற்காது. ஸோ அதனால் நம்ம வந்து வேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ப்ரீப்ளீட்டிங் வந்து நம்ம அந்த ஹீட்டோடு பண்ணும்போது இன்னுமே வந்துட்டு நல்ல ப்ரெஸ்டாக வந்துட்டு நம்ம பாடி ஷேப்பை வந்துட்டு அழகாக காட்டும். இப்போ இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே ப்ளீட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த அயனிங் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி சாரீஸ்க்கு நம்ம ஹீட் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது வந்து செஸ்ட் ப்ளீட் வந்து எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். செஸ்ட் ப்ளீட் வந்துட்டு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம பட்டு சாரிக்கு எப்படி வந்து உங்கள் பாடி சைஸ்க்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நல்லா 1/2 இன்ச் கேப் விட்டு வி ஷேப்பில் வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கையில் வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி கையிலே வந்துட்டு நான் அழகாக அது ஈவனாக வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நான் அழகாக வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்களும் பண்ணலாம். இன்கேஸ் இந்த சாரீ இப்போ நான் வச்சுருக்க சாரீ பார்த்திங்கன்னா, இது ரொம்ப சாஃப்டான சாரீ. நான் என்ன தான் கையில் ப்ரெஸ் பண்ணாலும் அது வந்துட்டு ப்ரெஸ்லாம் ஆகாது. இப்போ நான் அதுலேயே ஒரு டெக்னிக் பண்ண போகிறேன். என்னென்னா, அதே அயன் பாக்ஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த அயன் பாக்ஸ் என்னென்னா ஹீட் இல்லாமல் இப்போ அந்த அயன் பாக்ஸில் வந்துட்டு சமமாக அந்த பிளேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஹீட் இல்லாமல் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ஃப்ளக் பாயிண்ட் எதுவும் பண்ணலை. ஹீட் இல்லாமல் அது மேலேயே ஒரு ப்ரெஷர் மாதிரி கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு போட்டு அது மேலேயே வந்துட்டு ஒரு ப்ளீட் எப்பவும் போல் நம்ம அயனிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறேன், அவ்வளோதான். இது மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஹீட் இல்லாமல் அதே அயன் பாக்ஸ் வச்சே யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு விதமான டெக்னிக்கு. அப்புறம் வந்துட்டு நீங்கள் கையிலே பண்ணி வருது அப்படின்னா நீங்கள் கையிலே பண்ணிவிட்டு அழகாக அதை வந்து ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம செஸ்ட் ப்ளீட் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் வந்து எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் வந்துட்டு நம்ம அந்த பல்லு சைடு இருக்கு இல்லையா? ஸோ பல்லு ப்ளீட்ஸ் முந்தானே எடுத்து நம்ம எப்பவும் போல் நம்மளோட சைஸ் மெஷர் பண்ணுறதுக்கு ஷோல்டரில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம வேர் பண்ணுற மாதிரி சாரீ கொண்டு வந்து உங்களோட ஹிப்போட சுற்றளவை மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு எங்கேருந்து ப்ளீட் பண்ணணுன்றது தான் அந்த மெஷர்மெண்ட்டு. இப்போது இந்த சாரீக்கு வந்து சென்டர் ப்ளீட் வந்து எப்படி நம்ம ஹேண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணி ப்ளீட் பண்ண போகிறோன்ற டெக்னிக் காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஹேண்ட் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த ஏன் இப்படி வைக்கிறோன்னா ப்ளீட்ஸ் நல்லா ஈவனாக எடுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த சாரீ வந்து பிடிச்சிக்கோங்க. நடுவில் அந்த 2 விரலால் பிடிச்சிட்டு இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சுண்டு விரலால் ஒரு எட்ஜு பிடிச்சிக்கிறேன், அப்புறம் இந்த கட்டை விரலால் ஒரு எட்ஜோட ஒரு சாரி பிடிச்சிக்கிறேன். ஸோ இந்த கட்டை விரல்லேருந்து அந்த சுண்டு விரல் வரைக்கும் தான் அந்த அளவு. ஸோ இப்போ பாருங்கள், சுண்டு விரலில் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போது கட்டை விரலில் திருப்பி ஹோல்ட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் கொண்டு வந்து சுண்டு விரலில் நான் ஃபோல்ட் பண்ணுறேன். திருப்பியும் கட்டை விரலில் வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். இது மாதிரி நம்ம ஏன் இப்போ ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சாரீ வந்து ஒரு ஃபேன்சி சாரீ. ஸோ வந்துட்டு ப்ளீட்ஸ் வந்து நல்லா குண்டு குண்டாக அழகாக நிறைய வரும். இப்போ நம்ம நிறைய ப்ளீட்ஸ் வரத்துக்காக சின்ன சின்னதாக எடுக்கிறோம், ஓகே தான். ஆனால் வந்துட்டு நீங்கள் இதிலே கொஞ்சம் பெரிய ப்ளீட்டாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா குண்டாக நிறைய அந்த மாதிரி வரும். ஸோ இந்த டெக்னிக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபேன்சி சாரீஸ்க்கு ரொம்ப அழகாக நீட்டாக அந்த லுக்கு வரும். ஸோ இந்த சாரீ வந்து நான் வச்சுருக்க சாரீ ரொம்ப பெரிய சாரீ. ஸோ இப்போ இந்த மாதிரி
இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நான் சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். சென்டர் ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரேண்டமாக எப்பவும் போல் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணி பின் செக்யூர் பண்ணி டேபிள் மேலே நான் போடுறேன். இப்போது ப்ளீட்டு வந்துட்டு எடுத்துட்டேன். நான் எடுத்ததுக்கப்புறம் இது எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த கட்டை விரல் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சுண்டு விரலில் அந்த ஆள்காட்டி விரலை எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்த உடனே இப்போ அந்த ப்ளீட்ஸ் உங்களுக்கு வந்தது. இப்போது நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. பின் செக்யூர் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்போவுமே ரேண்டமாக எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளீட்ஸை எடுத்துகிட்டு ஃப்ளோரில் போட்டுருங்க. நான் டேபிள் யூஸ் பண்ணி டேபிளில் போடுறேன். போட்டதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுவோன்ற சேம் டெக்னிக் தான் இப்போ நான் அது மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த எட்ஜஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த எட்ஜஸ் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்பவும் போல் நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு இந்த சாரியில் வந்து நிறைய ஃபேப்ரிக் இருக்குது, எனக்கு நிறைய ப்ளீட்ஸ் வந்ததுக்குனால நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணியே நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இந்த சாரியில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நிறைய பேர் ஃபேன்சி சாரீஸ் வந்துட்டு அந்த மாதிரி பட்டு சாரியில் மாதிரிலாம் கட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து தெரியணும், நல்லா வந்து ஃப்ளோவாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியும் நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ வந்து நம்ம பட்டு சாரியில் பண்ணுற டெக்னிக்ஸ் வந்துட்டு எல்லா சாரிலையுமே பண்ணலாம். என்ன ஒன்று, இதில் ஹீட் மட்டும்தான் மிஸ் ஆகும். ஸோ ஹீட் வந்து நம்ம பண்ணாமல் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக லைனாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நான் எப்போ போல் பின் வந்து செக்யூர் பண்ணிடுறேன். பின் செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த எட்ஜஸில் வந்துட்டு நான் அதே மாதிரி ஃபுல்லாக அந்த கைட்லைன் வச்சு நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறேன். நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்பவும் போல் வந்துட்டு நம்ம சென்டர் ப்ளீட்டில் வந்து 3 பின் குத்துவோம். ஸோ வந்து சென்டரில், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லாஸ்ட்டு 2 எட்ஜஸ்லையும் நம்ம வந்து பின் குத்துவோம். ஏன் குத்துறோன்னா, நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக தான் குத்துறோம். அப்போ தான் வந்துட்டு ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஸோ சாரியை வந்து திருப்பின மாதிரி போட்டுருங்க. திருப்பின மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபேப்ரிக் வந்து எடுத்து ஃப்ரண்ட்டில் போடுங்க. அது மேலேயே போட்டுட்டு பாக்ஸ் ஷேப்புக்கு வந்து நம்ம உள்ளாரவே மடிப்பு கொடுத்துடணும். ஸோ வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங்க்குன்னு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அது போய் பாருங்கள். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து அவ்வளோவோ வந்து தெரியல, பர்ஃபெக்டாக வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வரும். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நான் உள்ளாரவே வச்சு மடிச்சிட்டேன். மடித்ததுக்கப்புறம் எப்பவும் போல் நான் அந்த பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு திருப்பின மாதிரியே என்னோடய ஷோல்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி நான் அந்த பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்டிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உள்ளே வந்துட்டு ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபோல்டாகி இருந்துச்சுன்னா கசங்கின மாதிரி ஆகிடும். இப்போ இதுவே பட்டு சாரீ அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம அயன் பண்ணி பண்ணுறதுனால அந்த ஒரு பாக்ஸ் ஷேப் வந்துட்டு நமக்கு தானாகவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கிறதுனால வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ நம்ம தான் வந்து இது கரெக்டாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு எங்கே வேணாலும் கேரி பண்ணி கொண்டு போகலாம். 2 to 3 மினிட்ஸில் வேர் பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் பட்டு சாரீ எல்லாமே எப்படி ப்ளீட் பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு போய் பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கேன். சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணுன்ற வீடியோஸ் போட்டிருக்கேன். பாக்ஸ் ஃபோல்டு எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும், அதிலே 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும், பார்க்கவும் முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இது வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பல்லு ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு அழகாக அப்படி சுற்றின மாதிரி வச்சு பண்ணி பின் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். நல்லா கலையாமல் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துட்டு ஹீட்லெஸ்ஸாக ப்ரீ-ப்ளீட் பண்ணணுன்ட்டு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக நான் பண்ணிட்டேன்.
பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது சாரீ வந்து பண்ணி காட்டணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக பண்ணி காட்டுவேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.